ஆகஸ்ட் மாதம் முதல் 125 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த முடிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். பீகாரில் அனைவருக்கும் குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல், அதாவது ஜூலை மாத கட்டணத்தில் இருந்தே அதனை அனைத்து நுகர்வோருக்கும் 125 யூனிட்கள் மின்சாரம் இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் 1.67 கோடி பீகார் குடும்பங்கள் பயனடைவார்கள் என்று நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து வீடுகள் அல்லது அருகில் உள்ள பொது இடங்களில் சூரிய மின் வசதி நிறுவ முடிவெடுத்துள்ளோம். ஏழை குடும்பங்களின் வீடுகளில் சூரிய மின்சார வசதி அமைக்க முழு செலவையும் மாநில அரசு ஏற்கும். மற்றவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகளில் மாநிலத்தின் சூரிய மின்சார உற்பத்தி 10,000 மெகாவாட் ஆக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இதுபோன்ற திட்டங்களை அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் வாரி வழங்கி வருகிறார்.